வாய் துர்நாற்றம் எளிமையான வீட்டு வைத்தியம் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மில் பெரும்பாலும் எதிர்கொள்ளக்கூடிய சிறிய பிரச்சனை இந்த வாய் துர்நாற்றம். எனவே இதை ஈஸியான முறையில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம சரி செய்துக்கலாம். முதல்ல வாய் துர்நாற்றம் எதனால் ஏற்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், குடல் சுத்தமில்லை என்றாலும் கூட வாய் துர்நாற்றம் ஏற்படும். பாக்டீரியாக்கள் தொற்று அதிகமாக இருந்தாலும் கூட வாய் துர்நாற்றம் ஏற்படும். மேலும் பல் சரியாக துலக்கவில்லை என்றாலும் கூட வாய் துர்நாற்றம் ஏற்படும். ஆசிட் ரிஃப்ளக்ஸ் நோய் இருந்தாலும் கூட வாயில் துர்நாற்றம் ஏற்படும். சரி, இதை வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். உங்கள் வாய் வறண்டு போவது உணரும் போதெல்லாம் தண்ணீர் குடிக்கவும். ஏனெனில் அவை உங்கள் வாயை அதிகமாக உலர்த்தும். உமிழ்நீரை உங்கள் வாயை சுத்தமாக வைத்திருக்க உதவும் மற்றும் துர்நாற்றம் வீசும் பாக்டீரியாக்களை பெருகுவதை தடுத்து வாய் துர்நாற்றம் அடிக்காமல் பாதுகாத்துக் கொள்கிறது. வெதுவெதுப்பான நீரில் உப்புக்கல் போட்டு வாய் கொப்பளித்து வர வேண்டும். இவை தினமும் செய்து வந்தால் வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபடலாம். அதே போன்று கிராம்புகள் வாயில் இட்டு மென்று கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் கிராம்புகள் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராட உதவுகிறது. அதே போன்று கிராம்பு எண்ணெய் அல்லது பொடித்த கிராம்புகளை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இவை வாயில் எரிச்சல் ஊட்டும் தன்மையை கொடுக்கும். அதனால் அதை தவிர்ப்பது நலம். ஆப்பிள் சீடர் வினிகரை ஒரு கிளாஸ் தண்ணீரில் கலந்து வாய் கொப்பளித்து வந்தால் வாயில் துர்நாற்றம் நீங்கும். இதையும் முயற்சி செய்து பாருங்கள். பழங்கள் மற்றும் காய்கறி சாப்பிடுங்க. ஆப்பிள், செலரி மற்றும் கேரட் ஆகியவற்றில் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடக்கூடிய பண்பு இருப்பதால் இவற்றை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொண்டால் வாயில் துர்நாற்றம் நீங்கும். அதே போல் ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி இருப்பதால் துர்நாற்றத்தை எடுத்து போராட உதவுகிறது. உமிழ்நீர் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. இதனால் பாக்டீரியாவை அழித்து வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபடலாம். ஆல்கஹால் இல்லாத மவுத் வாஷ்களை பயன்படுத்துங்க. இந்த மவுத் வாஷ்களை நீங்களே வீட்டில் தயார் பண்ணிக்கலாம். அதே போன்று தேயிலை மர எண்ணெய் பயன்படுத்துங்கள். உங்கள் பேஸ்டில் சில துணிகள் தேயிலை மர எண்ணெய் தடவி பல் துளக்கி வந்தாலே இந்த வாயில் துர்நாற்றம் நீங்கும். இதை முயற்சி செய்து பாருங்கள். பற்கள் துலக்கணும். காலை இரவு 2 முறை பற்கள் துலக்கி வந்தால் பாக்டீரியாக்கள் அழிந்து வாய் துர்நாற்றத்திலிருந்து விடுபடலாம். அதே போன்று உங்கள் நாக்கை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பல் துலக்கிய பின்பு நாக்கை சுத்தம் செய்து கொண்டால் வாயில் துர்நாற்றம் நீங்கும். அதே போன்று ஸ்வீங்கம் சாப்பிட்டு வந்தாலும் கூட வாயில் துர்நாற்றம் வீசுவது நிற்கும். ஸ்வீங்கம் சாப்பிடும்போது பாக்டீரியாக்கள் எதிர்த்து போராடுகிறது. இதனால் வாயில் துர்நாற்றம் வீசுவது குறைகிறது. வாய் துர்நாற்றத்தை நிரந்தரமாக எப்படி போக்குறது? ஒவ்வொரு உணவுக்கும் பின்பும் நம் பல் துலக்க வேண்டும். ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறையாவது பல் துலக்க வேண்டும். மேலும் இந்த வாய் துர்நாற்றம் அடிக்கடி வீச தொடங்கினால் பல் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. நல்ல உணவை தேர்ந்தெடுப்போம், நலமுடன் வாழ்வோம். இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.